ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ ஸோ இன்னைக்கு நம்ம ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் ஏப்ரல் 2026ல டே 7ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆட்டிசம் ஒரு வயசுக்கு முன்னாடி, அதாவது 1 year ஆஃப் ஏஜுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ண முடியுமா? ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் இன் மோர் டீடைல். ஸோ ஒரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஆக்சுவலா ஆட்டிசம்ங்கிறது ஒரு இயர்லி பிரெயின் நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் ஆக்சுவலா நமக்கு ஒரு 6 to 9 monthsலேயே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆட்டிசம்ல ஏற்படக்கூடிய நியூரோ பயாலஜிக்கல் டிஃபரன்சஸ் நமக்கு அந்த ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் அதுக்கான சிம்டம்ஸை கண்டுபிடிக்கிறது மேபி சேலஞ்சிங், பிகாஸ் அதோட சிம்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருக்கலாம். சாதாரணமா பேரண்ட்ஸால அவளை ஈஸியா ரெகனைஸ் பண்ண முடியாம இருக்கலாம். ஈவன் பீடியாட்ரிஷியன்ஸால கூட அவளை ஈஸியா ரெகனைஸ் பண்ணாம இருக்கலாம். பட் அந்த க்ளூஸை பிக்கப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு வயசுக்கு ஏறக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னென்ன க்ளூஸ், என்னென்ன சட்டில் சைன்ஸ் இருக்கலாம்? நம்பர் 1, ஐ கான்டாக்ட். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா பேபி பாத்தீங்கன்னா மதரோட ஐ கான்டாக்ட்ல ஒரு 2 monthsலயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்சம் லேக்கிங்கா இருக்குது. நம்பர் 2, சோசியல் ஸ்மைல். பேபி மதரை பார்த்து இதுதான் நம்ம மதர் அப்படின்னு ரெகனைஸ் பண்றது 2 மாசத்துலயே வர ஆரம்பிச்சிடும். அதுல டிலே இருக்கிறது, அல்லது சோசியல் ஸ்மைல் இல்லாம இருக்கிறது. நம்பர் 3, ரெஸ்பான்ஸ் டு நேம் கால். கவின், மாயா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா ஒரு ஸ்மைலோ ஒரு ரியாக்ஷனோ இல்ல திரும்புறதோ 6 to 9 monthsலயே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரெஸ்பான்ஸ் டு நேம் காலிங் கம்மியா இருக்கிறது. லேக் ஆஃப் பேப்லிங் அல்லது வோக்கல் ரெஸ்பான்ஸ். பேபி மாமா, பாபா, தாதா, மாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோசிலபிக் பேப்லிங் 4 to 6 months, பைசிலபிக் பேப்லிங் 9 months. பேப்லிங்ல டிலே இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அட்டென்ஷன். ஸோ நம்ம அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மாலாம் பாத்தீங்கன்னா நமக்கு சோறு ஊட்டும் போது நிலாவை பார்த்து சோறு ஊட்டுவாங்க. அங்கே பாரு நிலா போகுது, அங்கே போது மாடு போகுது, அங்கே பாரு அண்ணா போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது நீங்க அந்த நிலாவை பார்ப்பீங்க, பேபியும் நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலாவை பார்ப்பாங்க. அதுக்கு பேரு ஜாயிண்ட் அட்டென்ஷன். அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் இல்லாம இருக்கிறது. அது இல்லாம பொதுவா ஹியூமன் பீயிங்ஸ்ல, அதாவது மனிதர்கள் அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்ல அதே இன்ட்ரெஸ்ட காட்டுறது. அந்த ஹியூமன் இன்டராக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சில பேபிஸ் பாத்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி. ஒரு தூக்குறோம், டச் பண்றோம், ஒரு கோசியா கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாம ஒரு மாதிரி ரெசிஸ்ட் பண்ற மாதிரி, ஒரு ரிகிள் பண்ற மாதிரி இருக்கிறது. அடுத்து சில பேர் பாத்தீங்கன்னா புவர் ஸ்லீப்பர்ஸ். ஒரு வயசு கீழேயே அவங்களோட ஸ்லீப் ரொம்ப அப்நார்மலா, கிராங்கியா, ஒரு வித்தியாசமா ஒரு இருக்கிறது. ஸோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா இரிட்டபிள், கிராங்கி, பிஹேவியரல் இஷ்யூஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒரு வயசு கீழே இருந்தா அது ஒரு ஆட்டிசம்கான சிம்டமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்தா நம்ம சஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு வயசுக்கு இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம ஆட்டிசம்ல சஸ்பெக்ட் பண்ண முடியும். யார் ஹை ரிஸ்க் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் டயக்னோஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலி எஸ், டெஃபினட்டா சிம்டம்ஸ் கிளியரா பெர்சிஸ்டண்டா இருக்கு, சோசியல் கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா பண்ண முடியும். பட் இட் இஸ் நாட் ஈஸி, இட் இஸ் சேலஞ்சிங். அதனாலதான் நம்ம பொதுவா ஒரு வயசு கீழே லேபிள் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா சில குழந்தைங்க கொஞ்சம் கேட்சப் ஆகி இந்த சிம்டம்ஸ் அவுட்க்ரோ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த சிம்டம்ஸ் பை சான்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அன்னெசரியா ஒரு ஆட்டிசம் லேபிள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால பொதுவா இப்ப இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் அல்லது பீடியாட்ரிகாலஜிஸ்ட் 1 year கீழே நம்ம ஆட்டிசம்னு லேபிள் பண்றது இல்லை. பட் நம்ம பேரண்ட்ஸை இம்பார்ட்டண்டா எஜுகேட் பண்ணுவோம். என்னன்னா உங்க குழந்தைக்கு ஆட்டிசம்க்கு ரிஸ்க் இருக்கு, ஹை ரிஸ்க் இருக்கு, ஆட்டிசம் டெவலப்மெண்ட்டுக்கான சஸ்பிஷன் இருக்கு. ஸோ அப்படிங்கிறத பேரண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு லேபிள் இருக்கோ இல்லையோ ஒரு ஹை ரிஸ்க் பேபி இருக்குன்னா இயர்லி இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் டயக்னோசிஸ் இல்லாமலே, ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமலே அந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்குன்னா இயர்லி இன்டர்வென்ஷன், இயர்லி தெரப்பி ஸ்டார்ட் பண்றது மூலம் நம்ம பெட்டர் அவுட்கம் அச்சீவ் பண்ண முடியும்.
In exceptional cases, for example, strong family history of autism in a sibling, ஒரு சிஸ்டருக்கோ பிரதருக்கோ ஆட்டிசம் டெஃபினட்டா ஆல்ரெடி டயக்னோசிஸ் இருக்கு, அல்லது ரிக்ரெஷன் ஏற்கனவே அச்சீவ் ஆன சோஷியல் காக்னிட்டிவ் ஸ்பீச் மைல்ஸ்டோன்ஸ் ரிக்ரெஸ் ஆயிடுச்சு, அல்லது நான் சொன்ன மாதிரி பெர்சிஸ்டன்ட் சோஷியல் கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸ் அந்த குழந்தைக்கு இருக்கு, இவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு லேபிள் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ டு சம்மரைஸ், ஆட்டிசம்கான சைன்ஸ், ரெட் ஃபிளாக்ஸ், க்ளூஸ் ஒரு வயசு கீழேயே பிக்கப் பண்ண முடியும். நெக்ஸ்ட், லேபிள் கொடுக்காட்டியும் ஹை ரிஸ்க் பேபிஸ் யாரு, சஸ்பெக்டட் பேபிஸ் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹை ரிஸ்க் அண்ட் சஸ்பெக்டட் பேபிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இயர்லி இன்டர்வென்ஷன் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். வில் கம் பேக் வித் அனதர் வீடியோ டுமாரோ.